ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான இன்ட்ரோ தான் இது. இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் கெட் ரெடி வித் மீ வீடியோ வரப்போகுது. அந்த வீடியோவுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. புதுசாக யாராச்சும் நம்ம வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க நம்ம கெட் ரெடி வித் மீயை பார்த்துடலாம். ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளோட இன்றைக்கி டுடே லுக்கு. நான் கிளம்பிட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் நம்மளோட ஹேர் ஸ்டைல் தான் பார்க்க போகிறோம். நான் வந்து எப்போவுமே சம்டைம்ஸ் இந்த ஹேர் ஸ்டைல் தான் யூஸ் பண்ணுவேன் மேக்ஸிமம். அதனால் அந்த ஹேர் ஸ்டைலை இன்றைக்கி யூஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்கலான்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லை, நம்ம எப்பயும் போல் வகுடு எடுத்துக்குவேன். ஆனால் அதை எடுத்துகிட்டு பண்ணால் தான் எனக்கு ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். எடுத்துகிட்டு நம்மளுக்கு கேமரா பிடிக்க ஆள் இல்லை, நான் ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு தான் பண்ணுறேன். உங்களுக்கு பேக்ரவுண்டில் எதுவும் டிஸ்டர்ப் இருந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்படி தான் நம்ம ஹேர் வந்துட்டு பார்ட்டிஷன் வந்துட்டு மேலே உள்ளதை மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே அந்த இடத்த வந்து நம்ம வந்து சிக்கு இல்லாமல் எடுத்து விட்டுக்கணும். சிக்கு இல்லாமல் நல்லா எடுத்து விட்டு நல்லா சீவிட்டால் தான் நம்மளுக்கு வந்து அந்த இடம் வந்து கொஞ்சம் நல்லா அசிங்கமாக இல்லாமல் நல்லாயிருக்கும். அப்படியே அந்த ப்ளைஸை மட்டும் நல்லா அந்த பார்ட்டிஷனை மட்டும் பிரித்ததை நம்ம வந்து நல்லா சேர்த்துட்டு கிளிப்பு போட்டுடலாம். கிளிப்பு போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்மளுக்கு வந்து கீழே இருக்க ஹேர் வந்துட்டு சிக்கு இல்லாமல் அதையும் நம்ம நல்லா சிக்கு வாரிட்டு தான் சீவணும். அப்போனா தான் நம்மளுக்கு ஈஸியாக பின்னுறதுக்கு இருக்கும். இப்போ நம்ம ஆயில் வச்சுருந்தா ஓகே. இதே வந்து நம்ம வந்து தலைக்கு குளிச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஹேர் ஸ்டைல் எந்த ஹேர் ஸ்டைல் போட்டாலும் இதுன்னு இல்லை, எந்த ஹேர் ஸ்டைலுமே நம்ம தலைக்கு குளிச்சிருந்தப்போ எடுத்து போட்டோன்னா ரொம்பவே சிக்காக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்கு எந்த ஹேர் ஸ்டைல் பண்ணாலும் ஃபஸ்ட்டு சிக்கு இல்லாமல் ஹேரை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே உள்ள பார்ட்டிஷனை வந்துட்டு அப்படியே நல்லா சீவிட்டு கீழே நுனி வரையும் நம்ம நல்லா சீவிடணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அடுத்தடுத்த பின்னல் பின்னும்போது நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக பின்னிடலாம் டக்குன்னு. இல்லைனா ரொம்ப டைம் எடுக்கும், சிக்கு எடுத்து எடுத்து சீவுற மாதிரி இருக்கும். அதனால் நான் ஃபஸ்ட்டே சிக்கு எடுத்துகிட்டு தான் பின்னுவேன் எப்போயுமே. அப்படியே நான் சைடில் வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன், தெரியுதா என்னென்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா நான் கேமரா ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருக்கனால நம்மளுக்கு கேமரா பிடிக்க ஆள்லன்னு சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. அப்படியே நான் பின்னுறேன். இப்படி தான் நான் எப்பயுமே பின்னுறது. இதுதான் மேக்ஸிமம் இந்த ஹேர் ஸ்டைல் தான். எப்போனாவது வந்து டிஃப்ரென்ஸாக ட்ரை பண்ணுவேன். ஒரு 3 பின்னல் வந்து பின்னிட்டோன்னா அப்புறம் நம்ம ஃப்ரண்ட்டில் வச்சு பின்னிக்கலாம். ஏன்னா 3 பின்னல் பின்னுற வரைக்கும் நம்ம பேக் சைடு தான் பின்ன முடியும். 3 பின்னல் பின்னிட்டதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு நல்லா ஃப்ரீயாக பின்னிக்கலாம் நம்மளுக்கு. இப்போ பார்த்தீங்களா, உங்களுக்கே தெரியுதா எவ்வளோ ஒரு வந்து சிக்கு இல்லாமல் எவ்வளோ சில்கியாக நம்மளுக்கு பின்னுறதுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும். அதே நம்ம வந்து சிக்கு எடுக்காமல் போட்டோன்னு வைங்களேன் ரொம்ப கஷ்டம். ஒரு இதுக்கும் வந்து நம்ம சிக்கு எடுத்துகிட்டே உட்காந்துருக்கணும். இப்போ பாருங்கள், டக்கு டக்குன்னு நான் பின்னிட்டேன். அவ்வளோதான், ஒரு 2 செகண்ட் கூட இருக்காது அது பின்னி முடிக்கிறதுக்கு. பின்னி முடிச்சுட்டு அப்படியே ஹேர் பேண்டு போட்டோன்னா நம்மளோட ஹேர் ஸ்டைல் வந்து ஃபினிஷ்ட் ஆயிரும். அதை நீங்களே வாட்ச் பண்ணி பாருங்கள். இவ்வளோதான். எனக்கு ஹேர் தலை சீவும் போதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். முன்னாடி என்னோடய ஹேர் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது. இப்போ என்னமோ ரொம்ப குறைஞ்சிட்டே வர மணி. அப்படியே கீழே உள்ள முடி நல்லா பஃபியாக இருக்கும். இப்போல்லாம் பார்த்தா அப்படிலாம் இல்லை. தம்பி பிறந்ததுக்கப்புறம் ரொம்பவே குறைஞ்சிருச்சு என்னோடய 2 வருஷத்தில் என்னோடய ஹேரு. அப்படியே கீழேயும் சீவிட்டு இதுதான் பாருங்கள், இவ்வளோ தான் நம்மளோட ஹேர் ஸ்டைலு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஸ்டெப்பாக வந்துட்டு நம்மளோட ஃபேஸ் மேக்கப் தான் அடுத்து பார்க்க போகிறோம். நான் என்ன மேக்கப் பண்ணுவேன்னு பார்த்தா, கையில் வந்து கொஞ்சோண்டு நான் பவுட்ரு எடுத்திருக்கேன். நம்ம ஃபேஸ் பவுட்ரு தான், அது வேறு ஒன்றும் இல்லை. தம்பி வேறு வந்து உடலை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கான். அவனையும் பார்த்துக்கிட்டு தான், ஏன்னா வந்து அவன் மொபைலில் டக்குன்னு எடுத்துருவான். அவனையும் பார்த்துக்கிட்டே தான் நான் இந்த கெட் ரெடி வித் மீ எடுத்துகிட்ருக்கேன். சும்மா நான் இப்போ ஸ்பாஞ்ச்லாம் யூஸ் பண்ண மாட்டேன், சும்மா கையில் தான் வச்சு அடிப்பேன். அதை தான் உங்களுக்கு நான் செஞ்சேன். இந்த வீடியோவில் அதை தான் செஞ்சு கிடைக்கும். சும்மா கையில் தான் கொட்டிட்டு தான் அடிச்சிட்ருக்கேன். நல்லா எல்லா இடத்துலையும் நல்லா வந்து நம்ம இது பண்ணி விட்டோன்னா தான் வெயிலில் நம்ம எங்கே போனாலும் வந்துட்டு அந்த இடம் வந்து நல்லா ஒயிட்டாக தெரியாமல் நம்ம ஸ்கின்க்கு கரெக்டாக ஃபிட் ஆகிக்கும்.
நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்மளோட மேக்கப் ப்ராடக்ட்டில் ஒன்று வந்துட்டு அது என்ன போட்டிருக்கேன்னா, நான் நெக்ஸ்ட்டு வந்துட்டு காஜல் ஒன்று போடுவேன். அந்த காஜல் வந்துட்டு எனக்கு அப்படியே அதிலே எடுத்து போட்டோன்னு சொன்னால் ஒரு மாதிரி அந்த கண்ணுக்குள்ளே வந்து அப்படியே எரிச்சல் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால நான் கையிலேயே எடுத்துகிட்டு அப்படியே கண்ணுக்குள்ளேயே லைட்டாக படாத அளவுக்கு முன்னாடியே போட்டுருவேன். இதுதான் என்னோடய காஜல். இப்படி தான் நான் போடுவேன். எப்போயுமே இப்படி தான் ஸ்கூல் படிக்கலேருந்து காலேஜ் படிக்கலேருந்து இந்த மாதிரி தான் நான் போடுவேன் கையில் எடுத்துகிட்டே. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட லிப்ஸ்டிக்கு தான் லைட்டாக நான் பிங்க் கலர் ஷேடு வச்சுருக்கனால லைட்டாக பிங்க் கலர் ஷேடுக்கு நம்ம ட்ரெஸ்க்கும் அது சூட் ஆகும். அதனால் நான் அதை போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நல்லா அந்த கேப்பில் எதுவும் வெளியே வராமல் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கணும். அட்ஜஸ்ட் பண்ணி விட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம காஜல் லிப்ஸ்டிக்லாம் போட்டாச்சா. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒன்றும் இல்லைங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு பொட்டு வைக்க போகிறோம். நான் வந்து என் ஃபேஸ்க்கு வந்து எப்போயுமே ரவுண்டு ஷேப்பில் இருக்க பொட்டு தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா என் ஃபேஸ்க்கு அதுதான் செட் ஆகும். இந்த மாதிரி ரவுண்ட் இதில் வந்துட்டு என்ன டிசைன் இருந்தாலும் சூட் ஆகும் எனக்கு. அதனால் இன்றைக்கி வந்து ஒரு பொட்டு எடுத்து வச்சாச்சு. வச்சதுக்கப்புறம் வந்து நம்ம மேல் நெத்திக்கு வந்து வகுடில் வந்து குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு எப்போயுமே வந்துட்டு சந்தனம் வைக்கணும்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். குங்குமம், திருநீர் இந்த மாதிரி வைக்கிறத விட எனக்கு சந்தனம் வச்சா எனக்கு என்னமோ அந்த லுக் ஃபினிஷ் ஆன மாதிரி எனக்கு தோணும். நல்லாயிருக்கும் பார்க்க. அதனால் சந்தனம் வச்சுட்டேன். சந்தனம் வச்சுட்டு நம்மளோட லுக்கு இன்றைக்கி லுக்கு இவ்வளோ தான். இப்படி தான் நான் சிம்பிளாக மேக்கப் பண்ணிப்பேன். இது பண்ணுறதுக்கு நான் வீடியோ எடுத்துகிட்டு பண்ணனால வேணாம் ஒரு 2 நிமிட்ஸ் டைம் ஆகிருக்கலாம். இதுதான் இன்றைக்கி நம்மளோட வீட்டில் இருந்து நான் பண்ணேன்னா ஒரு 5 மினிட்ஸ் தான் அதுக்கு நமக்கு டைம் ஆகும். இதுதான் கிளம்புறது. இதுதான் என்னோடய சிம்பிள் லுக். எப்படி இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலில் லைக் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இவ்வளோ தான் நம்மளோட இன்றைக்கி சிம்பிள் லுக். நான் இப்படி தான் கிளம்புவேன். எங்கே போனாலும் ஜாஸ்தி நான் எதுவும் மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். தெரியுதா உங்களுக்கு? இவ்வளோதான் என் ஹேர் ஸ்டைல். இவ்வளோ தான் என்னோடய லுக்கு. ஓகே பாய். நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலான்னு நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.